இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். இந்த அம்மா பாடினாங்க பெண் குழந்தைக்கு தனியா தாலாட்டு பாடுறாங்கன்னு. இன்னைக்கு காலம் எப்படி இருக்கு தெரியுங்களா ஐயா? பெண் குழந்தை பிறந்து விட்டா கள்ளி பாலை ஊத்தி கொடு, பெண்ணே தான் செய்யறாங்க பொய்யல்ல உண்மை இது. கருவிலே அழிச்சிருந்தா கண்டு இருப்பார் யாரும் இல்ல, கருவிலே அழிச்சிருந்தா கண்டு இருப்பார் யாரும் இல்ல. உருவாக்கி அழிக்கிறியே பெண்ணே நீ பெண்ணா இல்ல பேயா. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலேயும் பெண்கள் இருக்காங்க. பாரதி பெண்ணுரிமையை சொல்றதுக்கு ஒரு நிவேதிதா அம்மையார் தேவைப்பட்டாங்க. ஒபாமாவுக்கு தன்னோட மனைவி இருந்ததுனால அதிபரானாங்க. கிளின்டன் பெட்ரோல் பல்கில் ஒரு தடவை கிளின்டனும் அவருடைய மனைவி நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்போ கிளின்டன் சொன்னாராம், நீ அதிபரோட மனைவியாக இருக்கிறதுனால ஏன் பக்கத்தில் இருக்கிற, இதே பெட்ரோல் பல்க் அவனுடைய மனைவியா, அந்த பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கணும் பார்த்து அவனுடைய மனைவியாக இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்ப அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவருடைய மனைவி சொன்னாங்களாம், அவன் அதிபர் ஆயிருப்பான் அப்படின்னாங்களாம். இதில் சூர்யா சென் அவருடைய கல்பனா தத்துங்கிறவங்கெல்லாம் அவங்கள பற்றின வரலாறு, வீரன் சுந்தரலிங்கத்தோட சேர்ந்து அவனோட மாமன் மகள் இறந்தாங்க அவங்களுடைய வரலாறு, இப்படி மறுக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கு. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அடிமைத்தலையிலிருந்து நாம மாறணும் அப்படிங்கிறதுக்கு தையலே இந்த சமூகம் கிழிஞ்சி இருக்கு, இதை தச்சு போட முடியாது, புதுசா ஒன்ன தச்சிட வடி பெண் மாது. அடி தையலே இந்த சமூகம் கிழிஞ்சி இருக்கு, இதை தச்சு போட முடியாது, புதுசா ஒன்ன தச்சி வாடி பெண் மாது. அடி சிங்கத்தில் பெண் வீரமடி சீரி எடுத்து வையடி, சிங்கத்தில் பெண் வீரமடி சீரி எடுத்து வையடி, கூலுங்கி நடப்பதை விடு, அடிமை செய்யும் குணங்களை தள்ளியே போடு. இந்த உலகத்தில் நான் அதிகமாக நேசிக்கிறது யாரை தெரியுமா ஐயா? 10 மாதம் என்ன கருவறையிலே சுமந்து ஈன்றெடுத்தாலே என்னுடைய அன்பு தாய், அவர்களைத்தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மகளிரை நான் மிகவும் நேசிக்கிறேன். அந்த தினத்தையும் நான் விமர்சிக்க விரும்பவில்லை. இந்த உலகத்தினுடைய முதல் பெண் அதிபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமையா? சிரிமாவோ பண்டாரநாயகா. அவங்க எந்த நாடுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இலங்கை தீவு. உலகின் முதல் பெண் அதிபர் என்கின்ற சிறப்பினை பெற்ற சிரிமாவோ பண்டாரநாயகா பிறந்த இலங்கை தேசத்திலே எம் குல தமிழச்சிகள் நித்தம் நித்தம் கற்பழிக்கப்படுகிறார்கள், இழிவுபடுத்தப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், வதை முகாம்களிலே போட்டு வதைக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி நம்மால் மகளிர் தினத்தை மிக சந்தோஷமாக கொண்டாட முடியும்? இலங்கை ஈழ விடுதலை போரிலே ஒரு இளைஞன் இறந்து கிடக்கிறான். அவனை தூக்கி வைத்துக் கொண்டு அவனுடைய தாய்க்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். இலங்கை ஈழ விடுதலை போரிலே உங்களுடைய மகன் இறந்து கிடக்கிறான், அவனை எரிக்க வேண்டுமா புதைக்க வேண்டுமா என்று தகவல் கேட்கிறார்கள். ஐயா, இந்த தாயினுடைய மனநிலையில நீங்களோ அல்லது நானோ இருந்திருந்தா என்ன ஐயா சொல்லியிருப்போம்? எரித்து விடுங்கள் அல்லது புதைத்து விடுங்கள் என்று சொல்லியிருப்போம். அந்த தாய் என்ன தெரியுமா சொன்னா? இலங்கை ஈழ விடுதலை போரிலே என்னுடைய மகன் இறந்து கிடக்கிறான், அவனை எரிக்க வேண்டுமா புதைக்க வேண்டுமா என்று தானே கேட்கிறீர்கள். நான் சொல்கிறேன், என்னுடைய மகனை எரிக்கவும் வேண்டாம் புதைக்கவும் வேண்டாம், அவனை விதைத்து விடுங்கள். இனி வரும் காலங்களில் முளைத்து வந்து அவன் போராட வேண்டும் என்று சொன்னாலே அந்த தாய், அந்த வீர தமிழச்சி, களம் சென்று வந்திடா கண்ணே என் உளம் வந்து போவதற்கு முன்னே என்று சொன்ன தமிழச்சிகளும் தமிழர்களும் இலங்கை தீவுகளிலே உலக நாடுகளின் ராடார்களையும் துப்பாக்கி தோட்டாக்களையும் அணுகுண்டு ஆயுதங்களையும் இறக்குமதி செய்து கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கத்துகின்ற அழுகுரல் நம்முடைய காதிலே விடுகிறது, அவர்களுடைய கண்ணீர் நம்முடைய இதயங்களை சுடுகிறது. எப்படி ஐயா மகளிர் தினத்தை சந்தோஷமாக கொண்டாட முடியும்? ஐயா, உடுபவனுக்கே நிலம் சொந்தமாக வேண்டும், முதலாளித்துவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு மூலதனம் என்ற நூலை எழுதி சமூக புரட்சியை ஏற்படுத்திய கார்ல் மார்க்ஸ் இன்றைக்கு வந்தால் கூட தொழிலாளர் தினத்தை கொண்டாட விரும்ப மாட்டார். இந்த தினங்கள் எல்லாம் தொடங்கப்பட்ட காலத்திலே ஒரு முழு உணர்வோடும் முழு பற்றோடும் கோட்பாடோடும் கொள்கையோடும் தான் இருந்தது. அந்த காலங்கள் எல்லாம் காலம் செல்ல நீர்த்து போய் வெறும் சம்பிரதாயம் சடங்குகளாக மாறிவிட்டது. எனவே இந்த தினங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே முட்டாள்கள் தினம் என்று கூறி விடைபெறுகிறேன்.